நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தர்மபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி அடுத்த கிட்டனஅள்ளியில் மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. இத்திருவிழாவானது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கங்கை பூஜை செய்து காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. நேற்று கிட்டனஅள்ளி சாலையில் உள்ள புதூர் மாரியம்மனுக்கு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய நாளான இன்று மகாசக்தி மாரியம்மன் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு அதிகாலை முதலே பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இத்திருவிழாவையொட்டி பக்தர்கள் மாவிளக்கு, தீச்சட்டி எடுத்தும், அலகு குத்தி, தீ மிதித்தும், காளி, சிவன், கருப்பசாமி உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து கிடா வெட்டி பொங்கலிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனமும் செய்தனர். பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் கிட்டனஅள்ளி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981817 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.